கச்சத்தீவில் அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இந்திய பக்தர்கள் புறக்கணிப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கச்சத்தீவில் ஆண்டுதோறும் நடைபெறும் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெறுவது வழக்கம். இதில் இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்த பக்தர்கள் ஒன்றிணைந்து 2 நாட்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வந்தனர். அதன்படி இந்த ஆண்டு அந்தோணியர் ஆலய திருவிழா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருஸ்வரூப பவனி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆண்டு திருவிழா திருப்பலி நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு யாழ்ப்பாண மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்சணம் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. கணவன்மாருக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அன்றாடம் சுபிக்கின்ற தாய்மார்களையும் பெண்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறானவர்களை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த திருவிழாவில் இலங்கையிலிருந்து 4354 பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்திய பக்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி இந்திய பக்தர்கள் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணித்துள்ளனர். இதனால் இந்த ஆண்டு கச்சத்தீவு அந்தோணியர் திருவிழா இந்திய பக்தர்களின்றி முழுக்க இலங்கை பக்தர்களுடன் மட்டுமே நடைபெற்றது. இத்திருவிழாவில் போக்குவரத்து, உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. திருவிழாவில் கடற்கரை உயர் அதிகாரிகள், அதிபரின் செயலாளர்கள், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் களை கட்டும் கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழா இந்த ஆண்டு இந்திய பக்தர்களின்றி கொண்டாடப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.